12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 12.1. அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 8. ஏபிசி அப்படின்னு 3 மேட்ரிக்ஸ் மாதிரி வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. கொடுத்து நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? சப்டிவிஷன் 1 ஏ யூனியன் பி, 2 ஏ இன்டர்செக்ஷன் பி, 3 4 இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது ஏ யூனியன் பி, ஏபிபி இந்த சிம்பிளில் இருக்குது. இந்த கணக்கு எடுத்துக்கிறோம். ஏபிபி, ஏ எழுதிக்கிறோம், பி எழுதிக்கிறோம், நடுப்புற இந்த யூனியன் வி மாதிரி. இப்போ இந்த ரெண்டுத்தையும் எப்படி நம்ம பெருக்க போகிறோம் அப்படின்னா, இந்த முதல் உறுப்பு 1 சேர்ப்பு 0, 1 வி 0, அடுத்தது 0 வி 1, அடுத்தது 1 வி 0. அந்தந்த இடத்துல இருக்கக்கூடியது. இந்த 3வது நம்பர்னால் இங்கே 3வது நம்பர், அந்த மாதிரி 1 0, அப்புறம் 0 1 முதல் வருஷம் முடிஞ்சிச்சு. அடுத்தது 2வது வருஷம் 0 1, நடுப்புற என்ன செய்கிறோம்? இந்த சேர்ப்பு மாதிரி ஒரு குறி. இதே மாதிரி எல்லாத்தையும் எழுதுகிறோம். இதே போல் இந்த எல்லா உறுப்பும் மொத்தம் 4 8 12 மொத்தம் 12 உறுப்பையும் எழுதியாச்சு. முதல்ல இருக்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சேர்ப்புனா என்ன? முன்னாடியே போட்ட கணக்கில் ஏற்கனவே போட்டிருப்போம்ல. ஏற்கனவே போட்ட கணக்கில் இந்த சேர்ப்பு வந்ததுன்னா டி சேர்ப்பு எஃப், அல்லது டி சேர்ப்பு டி, அல்லது எஃப் சேர்ப்பு டி அப்படின்னு ஏதாச்சும் ஒன்றில் டி இருந்தாலே நமக்கு என்ன வரும் அப்படின்னா டி தான் வரும். அதுபோல் இங்கே 1 சேர்ப்பு 0 அப்படின்னா நமக்கு எது தான் கிடைக்கும் அப்படின்னா 1. 1 சேர்ப்பு 1 தான். இதுலேயும் 1, இதுலேயும் 1, எல்லாத்துலேயும் நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 தான் கிடைக்கும். இந்த ரெண்டுத்தில் மட்டும் நமக்கு என்னென்னா 0 சேர்ப்பு 0 என்னன்னா 0 தான். 0 சேர்ப்பு 0 0. அப்போ இந்த 2 மட்டும்தான் 0 வரும். இந்த 2 இடத்துல மட்டும், இந்த இடத்துலையும் மட்டும் 0 வரும். மீதி இருக்கிற எல்லா இடத்துலையும் 1 தான் வரும். பாருங்க, இதுதான் நமக்கு என்னென்னா இந்த ஏ சேர்ப்பு பி, ஏ யூனியன் வி பி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஆன்சர் இதுதான். இது சப்டிவிஷன் 1ஓட ஆன்சர். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2. இதில் வெட்டு, அதனால் ரெண்டுத்துக்கும் ஏ எழுதியிருக்கோம், பி எழுதியிருக்கோம், நடுப்புற வியை தலைகீழாக போட்டது போல் வெட்டு, இன்டர்செக்ஷன் மாதிரி. இப்போ இதுக்கு அதே போல் முன்னாடி சேர்ப்பு போட்டோம், இப்போ என்ன போட போகிறோம்? வெட்டு. 1 வெட்டு 0, 1 வெட்டு 0, 0 வெட்டு 1, 0 வெட்டு 1, 0, 1 வெட்டு 0, 0 1, 0 1 நடுப்புற வெட்டு. இதேமாரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் எழுதுறோம். இப்போ எழுதியாச்சு. இப்போ நமக்கு ஏற்கனவே போட்டிருக்கோம். ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும்? இந்த இன்டர்செக்ஷன் மாதிரி சிம்பிள் இருக்குல்ல, இங்கேயும் இங்கேயும் டி இருந்தால் தான் நமக்கு டி. ஒரு இதில் மாறி இருந்தால் கூட நமக்கு என்ன வரும்னா எஃப். அப்போ நமக்கு டி வரணும் அப்படின்னா ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரியான உறுப்புகள் இருந்தால் தான் டி வரும். அது மாதிரி இங்கே 1 1 அப்படின்னா இந்த இன்டர்செக்ஷனில் ரெண்டும் ஒரே நம்பராக இருந்தால் மட்டும்தான் இந்த வெட்டில் என்ன வரும்? 1 வரும். இப்போ இது 1 இது 0, ரெண்டும் வேறு வேறு. அதனால் வெட்டு எடுத்தோம்னா 0, இதுக்கும் 0, இதுலேயும் 0, 0 0 0 0 0. இதில் ரெண்டுமே 1 இருக்கா? வெட்டு எடுத்தோம்னா என்ன வரும்? 1. இதுலேயும் 0, இதுலேயும் 0. இதில் ரெண்டுத்துலேயுமே 1 இருக்கிறதுனால வெட்டு எடுத்தால் 1. இது சப்டிவிஷன் 2 ஓவர். இப்போ அடுத்த சப்டிவிஷன் 3 போகிறோம். 3வது சப்டிவிஷன் ஏ சேர்ப்பு பி வெட்டு சி ஈக்குவல் டு
ஏ சேர்ப்பு பி இருக்கு இல்லையா, இது நம்ம ஏற்கனவே வந்து சப்டிவிஷன் 1ல் போட்டிருக்கோம். அதை அப்படியே எடுத்து எழுதிடுறோம். சப்டிவிஷன் 1ல் என்ன இருக்குது? ஏ சேர்ப்பு பிக்கு நம்ம கடைசி ஆன்சர் என்ன வருது? 4 1 4 1, இங்கே 2 1, நடுப்புற சைபர். இந்த 2 இடத்துல மட்டும் சைபர், மீதி எல்லாம் 1 வருது. இது ஏ சேர்ப்பு பி. இந்த மதிப்பை எடுத்து சப்டிவிஷன் 3ல் எழுதிக்கிறோம். ஏ சேர்ப்பு பிக்கு பதிலாக இதை எழுதிக்கிறோம். வெட்டு சி இருக்கு இல்லையா, அதை எடுத்து எழுதுறோம். இது ஏ யூனியன் பி, ஏ சேர்ப்பு பி, வெட்டு சி எடுத்து எழுதிட்டோம். இப்போ நம்ம முன்னாடி என்ன செய்வோமோ அதே தான். 1 வெட்டு 1, 1 1 1, 1 வெட்டு 0, 1 வெட்டு 1, எல்லாத்தையும் எழுதியாச்சு. நமக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி வெட்டு சிம்பல் இருந்தால் ரெண்டுமே ஒரே உறுப்பாக இருந்தால் மட்டும்தான் டி. ரெண்டுமே டீயாக இருந்தால் டி, ரெண்டுமே எஃப்பாக இருந்தாலும் எஃப் தான் வரும் இல்லையா. அதை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டுமே ஒன்றா இருந்தால் மதிப்பு 1, ரெண்டுமே 1 வந்ததுன்னா 1, ரெண்டும் வேறு வேறு வந்தால் என்ன வரும்னா 0, ரெண்டும் ஒரே மாதிரி வந்தால் 1. இது 0, இங்கே 1, இதில் 1, இந்த இடத்துல 0, 1, இதுக்கும் 0, இதுக்கும் 0, கடைசி இதுக்கு 1. சப்டிவிஷன் 3 ஓவர். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 4. 4ல் என்ன கொடுத்துருக்கு? ஏ வெட்டு பி சேர்ப்பு சி. இதில் இந்த ஏ வெட்டு பி அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, சப்டிவிஷன் 2. அதை எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். இது சப்டிவிஷன் 2ல் ஏ வெட்டு பிங்கிறது ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 2 இது மட்டும்தான் 1 வரும், 2 இடத்துல மட்டும் 1 வரும், மீதி எல்லாம் சைபர் வரும். எதுக்கு? ஏ வெட்டு பிக்கு ஏற்கனவே சப்டிவிஷன் 2ல் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எடுத்து எழுதிக்கிறோம். அப்புறம் சேர்ப்பு சிங்கிறது கணக்கில் கொடுத்துருக்காங்களே, அதை எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ வழக்கப்படி சாதாரணமாக எப்படி பெருக்கணுமோ அதேமாரி பெருக்கிறோம். முதல் 2 வரிசையில் சைபர், 0 சேர்ப்பு 1. முதல் இதில் எல்லாத்துலேயுமே என்ன வரும்? சைபர் தான் வரும். முதல் 2த்தில் சைபர். இந்த இடத்துல மட்டும்தான் 1 இருக்குது. அதனால் 1 சேர்ப்பு 1, இந்த 1 சேர்ப்பு 1. இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இந்த சேர்ப்பு வரும்போது டிஓ எஃப்ஓ ஏதோ 1ல் டி இருந்தாலே சேர்ப்பு எடுத்தால் நமக்கு என்ன வரும்? டி தான் வரும். அப்போ சேர்ப்பு எடுக்கும்போது இந்த 2த்தில் எது பெரிய நம்பர்? 0 சேர்ப்பு 1 அப்படின்னா 1 தான் வரும். 1, ரெண்டுமே 0வாக இருந்தால் மட்டும் 0, ரெண்டுமே 0வாக இருந்தால் 0, ரெண்டுமே 1 இருந்தாலும் 1 தான், ஒரு 1 இருந்தாலும் 1 தான். ஆனால் 2 சைபர் இருந்தால் அது 2 சைபர் தான் வரும். இப்போ பெருக்கி முடித்ததுக்கப்புறம் நமக்கு கிடச்சிருக்கிற விடை இதுதான். சப்டிவிஷன் 4க்கு, சப்டிவிஷன் 4க்கான ஆன்சர் இது தான். இதோட கணக்கு நம்பர் 8 ஓவர். ஓகே.